டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். ஒற்றை உலோக கார்பனைல்களில் உலோகமும் கார்பனைல் ஈனியும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒற்றை அணுக்கரு கார்பனைல்கள், பல அணுக்கரு கார்பனைல்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இப்போ இந்த ஒற்றை அணுக்கரு கார்பனைல்கள் அப்படிங்கிறதுல அதாவது ஒரே ஒரு உலோக அணுவை பெற்றிருப்பதுடன் எளிய அமைப்பை பெற்றிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நிக்கல் டெட்ரா கார்பனைல்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அமைப்பு இருக்கும் அப்படின்னா நான்முகி அமைப்பு கொண்டதாக இருக்கும். அப்புறம் அயன் பென்டா கார்பனைல், இரும்பு பென்டா கார்பனைல் அப்படிங்கிறத சொல்லலாம். இது முக்கோண இருப்பிரமீட்டில் இருக்கும், FeCO5. அடுத்தது குரோமியம் ஹெக்ஸா கார்பனைல், குரோமியம் ஹெக்ஸா கார்பனைல் CrCO6 அப்படிங்கிறது சொல்லலாம். இது என்ன அமைப்பு கொண்டதாக இருக்கும் அப்படின்னா ஆக்டாஹெட்ரல், அதாவது எண்முகி அமைப்பு கொண்டதாக இருக்கும். பொதுவாக அந்த கார்பனைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈனி வந்துச்சுன்னா அந்த மைய உலோக அணுவோட ஆக்சிஜனேற்ற எண் என்னவாக இருக்கும்னா 0 இருக்கும். இந்த கார்பனைல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நடுநிலை ஈனி, வலிமை மிகுந்த ஈனி, அதுவும் நடுநிலை ஈனி. சரிங்களா?